லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 31வது வசனம் பாருங்க. அதற்கு தகப்பன், மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அப்பா நீ ஏன் மகன், நீ ஏன் பிள்ளை, நீ ஏன் மகனா இருக்கிறதுனால, ஏன் பிள்ளையா இருக்கிறதுனால என்னுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. எல்லாரும் சொல்லுவாங்க என்னுடையதா இருக்கிறது. கெஞ்சி மன்றாடு அப்பதான் தருவேன் அப்படி சொல்லல. என்னுடையதெல்லாம் ஏற்கனவே உன்னுடையதா இருக்கிறதுப்பா. என்னையவே உனக்காக தந்திருக்கிறேனே, அப்ப என் ஐஸ்வர்யத்தை உனக்காக தராவது இருப்பது எப்படி? யோசித்து பாருங்க. கர்த்தர் தன்னையே கல்வாரி சிலுவையில் நமக்காக தந்திருக்கிறாரு. அவருடைய ஐஸ்வர்யத்தை நமக்கு தருவாரா தரமாட்டாரா? நிச்சயமா தருவார். அவருடைய ஐஸ்வர்யம் என்னுடைய ஐஸ்வர்யம். பாருங்க, இப்ப தேவைகள் மத்தியில் என்ன சொல்லணும்? ஆண்டவரே உம்முடைய ஐஸ்வர்யம் என்னுடைய ஐஸ்வர்யம், என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் மகிமையின் ஐஸ்வர்யத்தில் சந்திக்கிறபடியால் உமக்கு நன்றி 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 சொல்ல 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 அருமையானவர்களே, கைகளின் பிரயாசத்தில் அற்புதங்கள் நடக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். பணம் வந்து மடை திறந்த வெள்ளம் போல உங்களுடைய வாழ்க்கையில வருகிறதை நீங்கள் காண்பீர்கள். எத்தனை பேர் சொல்றீங்க பணம் வரும்னு சொல்லி? கர்த்தர் பணத்தை கொண்டு வர வல்லவராக இருக்கிறார்.